ஆமா அப்படியா பாடிக்கொண்டே போகலாமா? ஆமா இவனை தொட்டா உடலில் வட்டி கொள்ள தேரி வட்டி கொள்ள தேரி சிவனைய போற்றி என்னாட்டுடைய சிவனைய போற்றி என் நாட்டுக்கு இறைவா போற்றியனும்
தாண்டவ மூர்த்தியில் தனிப்பெரும் கருணையால் கடல் 3 கரை சூழே கன்னித்தமி நாட்டினிலே காவலனாய் உருவசிய ஓவாப்பினியும் பெருவகையும் சேராது இயல்பது நாடு என்ற ஒரு செப்பிய கருத்துக்கு ஒப்பாகவே இந்நாட்டுக்கு கொற்றவனாகவே செங்கோலற்றி வாங்கினேன். நான் யாரங்கி எல்லாருக்கும் தகவல் எல்லாருக்கும் சொல்லிட்டியா? எல்லாரும் சொல்லிட்டேன். ஒழுங்கா சொன்னாலே தப்பி எடுத்துடலாமா? மச்சான் நான் தச்சுதான் பேச்சு. அப்புறம் நாளைக்கு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம். ஏன்னா ஊரு பெருசாருக்காரு என்ன சொல்ல சொல்லு நெத்தலாம் எப்ப எப்படி தூக்கிட்டு போதில்ல விநாயகனே முக்கணவன் தன் மகனே ஏ கண்ணனுக்கு முன்பிருந்த கணபதிய முன்னதையா ஏ வேலனுக்கு முன்பிருந்த விநாயகரே முன்னதையா நான் பொண்ணா பொருந்திருந்தா ஒரு புள்ள ஒண்ணு பெற்றிருப்பேன். நானா பிறந்த கொள்ள புள்ள பெற மாடலையே புள்ள பெற ஒருத்தி பேசிக்கிட்டு இருந்தா ஒருத்தி கீசிக்கிட்டு இருந்தா அவ கீசிக்கினே யாருடைய பெயர் சொல்ல வேண்டும் என்றால் வையாவூர் சுந்தரம் அவர்கள் பெரும் மதிப்பிற்குரிய வையாவூர் சுந்தரம் அவர்கள் செட்டி சிவலோக பதவி அடைஞ்சது. ஐயோ பாவம் நல்ல மனுஷன் நல்லதான் வந்தாரு பாவம் சாப்பிட்டாப்ல ஆட்டுக்காரு மேலக்காரு கொடுத்துருமா அவங்க ஊர்ல ஆட்டை புடிச்சு வச்சுக்கிறாரு கர்ற மோச்சான்னு சொல்லி இருந்தாரு பொட்டுன்னு போடுவாருன்னு பாக்கலாம் செட்டி சிவலோக பதவி அடைஞ்சது. அதற்காக இந்த பெட்டிக்காரர் எனும் உபயமாக அவருடைய இறப்பிற்கு அவருடைய நடப்பிற்கு சம்பூர் ஹரிச்சந்திரா என்று சொல்லக்கூடிய நாடகம் இலவசமாக என் தலைமையில் நடத்தப்படும். அவன் ஏறிக்கினா அம்மா குச்சாலுமே சும்மா இருக்க மாட்டான். அம்மாட்ட அம்மாட்ட குச்சாலு எப்பேற்பட்ட சாமி என்ன சொன்னேன் எல்லாருக்கும் தகவல் கொடுறா தகவல் நாங்க அடிச்சுட்டு யாரா திடீர்னு சத்த போனா உப்பு இருக்கு சொல்லிட்டு இப்பதான் ஆயுசு நீ 2 லட்சத்துக்கு பாக்குறேன்
எனக்கு 4 பேண்ட் தட்டு வரும் எனக்கு இந்த பொண்ணை தருமாடா. நான் ஐஸ்ல வச்சு காஞ்சிட்டு ஒரு பாலெல்லாம் போடலான்னு வந்தா அம்பேல் அடிக்கூடாது, அம்பேல் அடிக்கூடாது. தான் அடிக்கும். அந்த விட்டாப்ல உனக்கு தலையைத்தா ஒரு 8 அகல் பூரா போயிட்டு இருக்கிற தலையாரி ராத்திரி எங்க 5 பேரும் உயிரை எடுக்கிற. இங்க ஏன் பொண்ணு வந்து உதவாங்க போடுறோம்? என்னடா ஓட்டு வழியாச்சு வயிற்று வலி, வயிற்று வலி. நான் வீட்டுல தூங்கிட்டு இருந்தேன். இவன் தான் வந்து எழுப்பி சொன்னான். என்ன சொன்னா? ஏந்து வாடான்னா. என்னடான்னு கேக்குறேன். பையா உனக்கு விவரம் தெரியாத புள்ள, நீ தூங்கிறியாடா? பையா ஒரு தூங்கல செத்துறான்னா. ஞான் மேல தப்பு என் மேல தப்பு நான் மகன் சுந்தர் செத்த நீ தான் சொன்ன. அதாங்க எனக்கு ஏற்கனவே ஆட்டோ டோக்கு நானு விழுப்புரம் நாடகம் ஆட்டு வந்தேன். வந்து மாகாணத்துல பஸ் ஏறிங்க, அங்கிருந்து ஏறி படாலத்துக்கு வந்துடலாம் சொல்லிட்டு வந்த மாதிரியா அந்த மாதிரி வந்தா படாலத்துக்கு போஸ்ட் ஓட்டு இருந்தது. என்ன போஸ்ட்மா? சுந்தரம் மரணம்னு மா போட்டு இருந்தது. அப்புறம் ஷூ போட்டு இருந்தது. பட்டு பார்த்தா கண்ட்ரைட்டு விசில் டிரைவர் பஸ் கிளம்பிட்டான். டிரைவர் பஸ் கிளம்பிட்டாரு. எப்படி படிச்ச விளக்கமா சொல்ல? படிச்சா அடுத்த எழுத்துக்குள்ள வண்டிட்டு கிளம்பிடுச்சு. அது சுந்தரம் இல்லடா, அவன் செத்தவன் சுந்தரேசன்டா. அதான் வையா ஊருன்னு போட்டு இருந்தது. அப்புறம் சூன்னு போட்டு இருந்தது. சுந்தரம் ஒன்னும் சாவலடா. அவன் வந்து சொன்னான் பாரு, சரி ஏதோ செத்துட்டாங்க சித்தப்பங்க சாவுக்கு போலான்னு அறுக்க பறக்க ஓடியாரு. வர பார்த்து நம்ம சும்மா பருவ அவுட்டத்துல ஓடாந்த பாரு. நான் கைடு வழியா பூந்து அப்படி சுருக்காடுக்கா ஓடியாரேன். அப்பதான் ஒரு யோசனை வந்தது. என்னடா யோசனை? சாவுக்கு போறோமா மாலை இல்லாத போனா சாரி முடிவாங்களே. சரி, என்ன டாமர் போன மாலை எடுத்து வரா? இல்ல இல்ல உத்தரவாரு போனேன். இல்ல இல்ல திண்டிவனம் போனேன். இல்ல இல்ல மதுராந்தம் போனேன். இல்ல செங்கல்பட்டு போனேன். இல்ல நான் கோத்தா தாலேரி எங்கடா வந்து போனேன்? அங்க வரவையில அந்த சுடுகாட்டு மேல எவனோ செத்து மாலை போட்டு வச்சிருந்தாங்க சமாதி மேல. அதுல இருந்து ஒரு மாலையை தந்தா உணவு போட்டு செத்து போன மேல மாலை அதை கொண்டு வந்து எத்தனை மாலை மேல எத்தனை மாலை போட்டாவா நான் இவன் சாவு மாலை எடுத்துன்னு வந்தானா, இவன் சாவுக்கு வெத்திலையும் பொரியும் போட்டுன்னு போனாங்க. அது வந்து வெத்தில எடுத்துன்னு வந்தா உன் வாயில சொருவுன. அவங்க வாயில வெட்டிய உயிரோடு சாகடிக்கீங்களா? ஏன் பண்ணா நாடக கேன்சல் ஹரிச்சந்திரா? அப்படியா? இவரு செத்துட்டு எங்க பிரேமா என்னப்பா சொன்ன? இல்ல கர்ண மோட்ச நாடக புதான் ஆனன்னு சொல்லிட்டு பேசிட்டோமே.
சரி நான் தான் காரணம், நான் காட்டணும் பொழுது உன் சாவுக்குன்னு நினைச்சேன் நானு. அவர் சாவுக்கு நீ ஆடு. காட்டுறேன்பா. எதுல கரண மோட்டர் துந்தி புடி, நீ அடி வாங்காத ஓடி புடு. காரி மூடாம துந்தி போய் ஆடுவாங்க. மெடல் கொடுங்க. பிறப்போன்று இருக்குமே, ஆனால் இறைவன் இறப்பையும் சேர்த்து வைத்திருக்கிறார். செங்காட்டு வாதியாரு பெட்டிக்கு என்ன சொல்ற பார்த்தாயா, பையாவூர் சுந்தரம் சேர்த்துதான் நான் காரணம் ஆறு. நீ செத்துட்டீங்கள, நீ செத்துட்டு எனக்கு தலைகட்டு வந்துட்டு அப்ப புள்ளிக்கு தானே தலைகட்டு. சொல்லுவா அண்ணன் எப்போ ஒழிவான் திண்ணை எப்போ ஏறலாம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பங்காளி செத்த பங்காளி தானே எப்பயுமே பதம் பார்த்து வைக்கிறான். அதான் நீ செத்த வந்து எனக்கு தலைகட்டு வந்து. ஐயா ஒரு கிராமத்திலே எங்களுடைய குடும்பத்திற்கு முதலாக வந்தவர்கள் எங்களுடைய அண்ணி பெருமுனியன் சொல்வார்கள். அவருடைய சகோதரி, அதாவது அவருடைய பாரியால் மனைவி அமாவாசை அம்மாள் இருந்திருக்கின்றார்கள். அந்த வருகின்றது அந்த சனிக்கிழமை கர்ணம் ஓட்டம். ஏண்டா இதுக்குள்ள நான் சேர்த்துட்டா கர்ணம் ஓட்டம் எனக்கு ஆயிடும்னு சொல்றாரு. சரி ஆண்டு இருப்பினும் இந்த நாடகம் எதற்காக, ஏன் இவ்வளவு தாமதம்? ஐயா உன்னை கேட்டா நீ பதில் சொல்லு. மிச்சம் பேச்சிருக்க பேச்சு ஓட்டா சொல்லாரு. மிச்சம் எவ்வளவு மீதி அவள் தான் மீதி மிச்சம் சும்மா பாப்பாவே உன்னை கேட்டாரு இல்ல, நீ பதில் சொல்லு. உங்க அம்மால டேய் மிச்சா சொல்றேன். ஓத்தனை என்னடா மச்சானு கேட்ட உங்க அம்மா உங்க அம்மா எங்க போய் வரான்னு சொல்றாமா. வாயில கெட்ட வாய முடியும் சும்மா இல்லன்னா அவன் பேச்சு முனி மாதிரி கிடையாது. நான் உப்பா முனி மாதிரியா இல்ல சுந்தரம் மாதிரியா? இல்ல முனி மாதிரி கிடையாது. என்னடா இவன் காலத்தாமம் பதில் கூறாம இருவர் அந்த கொடுமை கேக்குற. என்னடா கொடுமை? உங்களை பாலம் தான் ஓடியாரு. வர வழியில அண்ணன் தம்பி 2 பேரும் வெட்டி மடிக்கிறானு. ஏன்டா அண்ணன் தம்பி ஒரு தாயின் பிள்ளைகள் வெட்டி மடிக்கிறார்கள்? 2 பேரும் வெட்டி மடிக்கிறானு. இன்னும் நான் போய் மடங்குறேன். அப்பதான் எல்லாரும் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? ஐயா ஒன்னும் கிடையாது, அண்ணன் தம்பிக்கு சண்டை கிடையாது. அதாவது அவங்க அப்பா அம்மா ஒன்னும் சம்பாதிச்சு வைக்கல. ஒரு காக்காணி நிலமா 5 எருமாடும் தான். காக்காணி நிலம் 5 எருமாடு. அந்த 5 எருமாட்டை சின்னவங்க கையில கொடுத்துட்டாங்க. காக்காணி நிலத்தை பெரியவங்க கையில கொடுத்துட்டாங்க. நல்லது. அவன் வச்சு அப்படியே காசு தள்ளுங்கிறான். பெரியவன் பயிர் வச்சு இப்ப பயிர் நாளை மறுநாள் அறுவடை டைமு. ஆமா. அந்த நேரத்துல சின்ன எருமாடு போய் 5 மாடம் போயிட்டு பயிரை மேய்ஞ்சிடுச்சு. பயிரை மேய்ஞ்சோன்னு பெரியவங்க கோவம் வந்துச்சு.
அவன் தடி எடுத்தான் தான் அந்த எருமாட்டி அடிச்சு காலம் ஓட்டு. அடப்பாவத்து தம்பி எருமாட்டை. அண்ணன் அதாவது தம்பிக்காரன் போயிட்டு என்ன பண்ணா, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அண்ணன் அடிக்கிறான்னு வீட்டுக்கு ஓடுறான். தம்பிக்காரன் ஓடுறான். போனா அண்ணன் வீட்டுல இல்ல. அவங்க அண்ணி ஒரு 5 மாசம் கர்ப்பிணியா இருக்குது. அது எதிர வந்தது. இவன் போன வேகத்துல அவங்க அண்ணி எட்டு ஒரே உத வச்சான் வயிற்று மேல. அண்ணன் இல்லாத கோபத்துல அண்ணி மீது அண்ணி எட்டு வச்சானே அந்த கர்ப்பம் கலங்கி போச்சு. ஐயோ இதனால இவங்க அண்ணன் தம்பி வெற்றி மறியறானுங்க. அந்த வயல நான் வந்தேன். என்னை கூப்பிட்டு நீ ஊர் பஞ்சாயத்து பேசுவே, நீ பேசி முடிச்சுட்டு போப்பானாங்க. நான் அவங்க 2 பேரும் கூப்பிட்டு சமாதானம் பண்ணேன். எப்படிடா நன்றாக சமாதானம் பண்ணியா? என்னை விட அவன் பஞ்சாயத்து பண்ணுவான். அதுக்கு தாண்டா நான் சொல்றேன், நல்ல காவலாளி பெரியவனை கூப்பிட்டேன். ஏதோ வாய் இல்லாத ஜீவன் பயிரை மேஞ்சிடுச்சு, அத நீ காலை ஓட்டுறது தப்பு. இந்த மாட்டை ஓட்டும் போற எத்தனை வருஷம் ஆகுது எத்தனை மாசம் ஆகுது தெரியாது. இந்த 5 மாசத்தையும் காலை சரி பண்ணி விட்டு பொறுப்புடான்னு. நல்லது, நல்ல பஞ்சாயத்து. சின்னவனை கூப்பிட்டேன், இங்க வாடா, நீ 8 ஓட்டதுனால தான் ஒன்னிக்கு கர்ப்பம் கலங்கி போச்சு. ஒன்னி இட்டு போய் இதே மாதிரி 5 மாசம் கர்ப்பிணி ஆக்கி குறுக்க வெட்டு நெடுக்க வெட்டு. தம்பி மாட்டை காலை ஓடிச்சுட்டா தம்பி மாட்டை ஓட்டு போய் நல்லா கட்டு போட்டு கொண்டு வந்து மாட்டை நல்லா சரிபடுத்தி விடுன்னு சொன்னாது நியாயம். ஒரு அண்ணி என்ன வேணும், ஒரு மச்சன பிள்ளைக்கு தாயாகத்தானே வேணும். கர்ப்பம் கலஞ்சி போச்சு, அவனை கூப்பிட்டு மச்சன பிள்ளைய கூப்பிட்டு இதே மாதிரி முழுவாம கொண்டு வா, கர்ப்பிணியா கொண்டு வான்னு சொல்லிடுது. என்னடா நியாயம்? அவன் காலை ஓட்டா நீ காலை ரெடி பண்றான், நீ புள்ளி கலங்கணும், நீ புள்ள குடுறான்னு தப்பா. பஞ்சாயத்து பேர் நாளைக்கு பேசவே கூடாது. அவன் எங்கடா இல்லையா போயிட்டனா? சரி, இது எப்பேற்பட்ட நாடு? மதிவதனாபுரி நாடு. இந்த மதிவதனாபுரி நாட்டிலே ராஜேந்திர மன்னர் என்று பெயர் படைத்து வாய்ந்து வருகிறார். இருப்பினும் மக்களுடைய குறையை கேட்க வேண்டும், பதில் உரைக்க வேண்டும். குறை இருந்தா சேராது இயல்பது நாடு. குருவசி என்றால் ஒரு நாட்டிலோ இல்ல ஒரு கிராமத்திலேயே பசி பட்டியாக இருக்கிற மக்கள் எல்லாம், அதுதான் குருவசி என்றால் மக்களுக்கு நோய் நொடியில் இருக்காமல் வாழ. குருவசி ஓவாப்பினியும் செரு வகையும் சேராது இயல்பது நாடு. செரு வகையும் சேராது இயல்பது நாடு என்றால் என்ன பொருள் தெரியுமா? மக்கள் எல்லாம் போர் பொறாமை சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கிறார். அதற்குத்தான் உருவத்தையும் ஓவாப்பினையும் செரு வகையும் சேராது இயல்பது நாடு. அதுபோன்று நமது நாட்டில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நல்ல முறையில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்து வருகின்றார்கள். ஐயா குறைந்தது முறையிட்டு பார்த்தாலும் சொல்ல முடியாது. ஆமா, மிக்க மகிழ்ச்சி. அவள் பசுவும் புள்ளியும் இவையில் நீர் தரும். ஐயா